வெல்கம் டு அப்பத்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் தொக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயா வந்து என்னது அது பெருசீரகம் போடுறாங்க. எண்ணெய் காஞ்சோனையும் பெருசீரகம் போட்டாங்க. 6 வெங்காயம், 6 தக்காளி, கொஞ்சோண்டி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அடுத்து கல்லீரல் மண்ணீரல் இது வச்சுருக்காங்க. கல்லீரல் மண்ணீரல். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க, லாஸ்ட்டாக போடுவாங்க. இது மசாலா டப்பா. இது பாருங்கள், பெருஞ்சீரகம் நல்லா இதுவாகிட்டுருக்கு. சரிதா? அப்பத்தா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டாங்க. இப்போ வெங்காயம் போடுறாங்க. 6 வெங்காயம் வெட்டிக்கோங்க. ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிடுச்சு, ப்ரௌனில் கொஞ்சம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆகிட்டோன்னே மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து கண்டெய்னிங்கில் அரைச்சி வீட்லேயே அரைச்சி வச்சுப்போம். பாக்கெட்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். சில பேர் பாக்கெட் வாங்கி அப்படி போட்டுருவாங்க. நாங்கள் நல்லா வீட்லேயே இஞ்சும் பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நாங்கள் வச்சுப்போம். இவ்வளோ வைப்போம். அது சமையல் பண்ணி காலியாகிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு போடுறப்போ ஏதாவது இப்போ நீங்கள் மசாலா போடுறப்போ சிம்மில் வச்சு மசாலா போடுங்க. அப்போ உங்களுக்கு சீரகம் இதை இந்த குழம்புல போட்டுடலாம். சளிக்கும் நல்லது. ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது கல்லீரல் நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இது போடணும். இல்லைன்னா அது நறுக்குன்னு தான் இருக்கும். அது சரி, அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இது போடணும். அது நல்லா இதுவாகிட்டு வந்து தான் நீங்கள் அது போடணும். பாருங்கள், நம்ம கிரேவியாக கிடச்சிச்சு. இப்போ நம்ம இது ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இது ஆகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிப்போம். இது ஆயிடுச்சு. வெயிட்